ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேரட் ரைஸ். இது ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு மீடியம் சைஸ் 3 கேரட் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஜீரகமும் சோம்பு போட்டுடலாம். சீரகமும் சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வேப்பிலை சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நம்ம வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். கேரட் நல்லாவே வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துட்டோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.